சாமி ரிஷப லக்னத்துக்காரங்க யோகத்தை அடைவது எப்படி சாமி? ரிஷபத்தில் பிறந்தவர்கள் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க தாய் சொல்ல தட்ட மாட்டான், கூட பிறந்தவங்க சொல் பேச்ச பூரா கேட்பான், அப்படியே கேட்பான். அர்த்தமகமர் வச்சு கூட வீட்டுல பூஜை பண்ணலாம், ராஜராஜர் படத்தை வச்சு பூஜை பண்ணலாம். இதை மட்டுமே இவங்க செஞ்சா போதும் சார். இவங்களுக்கு ரிஷப லக்னத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, அந்த ராசியாகிய மேசத்துக்கு இந்த சுக்கிரன் 2 7 இவனுக்கு திருமணம் எல்லாம் நடந்துடும் சார். ஆனா இவன் ஒரு இடத்துல இருப்பான், பொண்டாட்டி ஒரு இடத்துல இருப்பான் சார். அவன் சாதாரண குடிசையில் இருந்தாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, அரண்மனை மாதிரி அழகுபடுத்தி இன்டீரியரோட இருப்பான் சார். என்ன முக்கியமான பார்க்கணும்னா, சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க செந்தில்லையா. சாமி ரிஷப லக்னத்துக்காரங்க யோகத்தை அடைவது எப்படி சாமி? அழகு அழகு அழகு, நல்ல ஒரு அற்புதமான கேள்வி. இதே மாதிரி எல்லா லக்கணத்துக்குமே நீங்கள் கேட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தகவலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்படின்னா, இந்த ரிஷபம் அப்படின்றது 12 இந்த ராசி மண்டலத்தில் 2ஆம் இடம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது. காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. அவங்க பிரபஞ்ச ரீதியில் நம்ம பெரியவங்க இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு போயிருக்காங்க, இதை குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த குடும்பஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னா, இப்போ தனஸ்தானம் இந்த அந்த அந்த இடத்துல தான் பொக்கிஷத்தின் அறை இருக்கு அப்படின்னு எடுக்கிறேன். பொக்கிஷம் அங்கே தான் இருக்கு. நம்ம அன்றாடம் பழங்கக்கூடிய பொருளாதாரம் அங்கே தான் இருக்கு. ஆனால் அதை விட நாம் உணரக்கூடிய வழியில் ஒன்று நம்ம பார்க்கணும். எப்படின்னா, இப்போ குடும்பம்னு ஒன்று இருக்குது சார். குடும்பம்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். இப்போ காலபுருஷனுக்கு இது 2ஆம் இடம் ரிஷபம். சரி, இந்த வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் யாருன்னா சந்திரன். ஃபஸ்ட்டு ஆண்டவனுடைய கட்டளை திருவருளால், இறைவன் திருவருளால், அன்னையின் திருவருளால் இந்த வீட்டில் பிறந்தவங்களுக்கு உண்ணவோ உடுக்கவோ இருக்கவோ இறைவன் முன்னியத்தில் எந்த காலத்திலையும் குறை இருக்காதரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எந்த காலத்திலையும் குறை வராது. ருசி பிரியலாக தான் இருப்பாங்க இவங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த லக்னாதிபதி ஆகிய சுக்கிரன் அந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய அந்த சந்திரன் யாருன்னா ரிஷப லக்னத்துக்கு 3 குடையவர். தைரிய வீரி ஸ்தானாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது சகோதர ஸ்தானாதிபதி, காலபுருஷனுடைய தாயார் ஸ்தானம். அதனாலதான் இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க தாய் சொல்ல தட்ட மாட்டான், கூட பிறந்தவங்க சொல் பேச்ச பூரா கேட்பான், அப்படியே கேட்பான். ஏன்னா அப்ப இந்த ரிஷப லக்னத்துல சுக்கிரனும் சந்திரனும் இணைவதால் இது ஒரு பெண் ராசி. இது மகாலட்சுமி அம்சம் படைத்தது. இந்த இடத்துல ராஜராஜேஸ்வரனுடைய அம்சம் இருக்கிறது. ஆகையால் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம திருமயிச்சூர் லலிதாம்பியா அல்லது அம்பாள் ராஜராஜேஸ்வரி வழிபாடு, ஸ்ரீவித்யா உபாசனம், அர்த்தமகமர் வச்சு கூட வீட்டில் பூஜை பண்ணலாம், ராஜராஜேஸ்வரி படத்தை வச்சு பூஜை பண்ணலாம். இதை மட்டுமே இவங்க செஞ்சா போதும் சார். இவங்களுக்கு செல்வம் அள்ளி கொடுக்கும். ஒன்று நான் என்ன சொல்றேன், குடும்பம் அப்படின்னு சொல்றோம். பொருளாதாரம் என்பது நாம் சம்பாதிக்கக்கூடிய வழியிலிருந்து வருவது. நீ உழைக்கலாம், ஓன் பிசினஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு ரீதியில் அவனுக்கு வரக்கூடிய இன்கம் குறிக்கிறது தான் 2ஆம் இடம். அதுவும் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நிலையில் இருக்கிறதா இல்லையா என்பது அடுத்து. ஆனா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப நீங்க பிறந்தீங்க, உங்க அப்பா உங்க அம்மா நீங்க உங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருந்தீங்க. அப்ப தாய் தந்தை தனையன் தமக்கன் எல்லாம் அந்த இடத்துல ஒரே வீட்டுக்குள்ளதான் இருந்தோம். அதுக்கு பேர் தான் குடும்பம். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. அப்ப எவ்வளவு பெரிய ரகசியத்தை ஒரு பல்லுயிர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் வச்சிருக்கக்கூடிய இடம் தான் குடும்பஸ்தானம். சரி, இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் சொல்லிட்டோமா? இதுக்கு அடுத்து வருவோம். இதுக்கு பஞ்சமாதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் 2 அதிகாரம் வாங்குறார். ரிஷப லக்னத்துக்கு 5 கூட யோகாதிபதி புதன் பஞ்சமாதிபதி, அவரே தனஸ்தானாதிபதி. அப்ப தன பஞ்சமாதிபதி என்ற அதிகாரத்தை இவர் பெறுகிறார். அப்ப அந்த புதனுடைய வீடு அப்படின்னா 5ஆம் இடத்தில் புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். சரி, பஞ்சமாதிபதி ஸ்ட்ராங் வச்சுக்கிடுவோம். அவரே தனஸ்தானாதிபதியா? அப்ப புதன் இவருக்கு தன பஞ்சமாதிபதி அதிகாரத்துல பொருளாதாரத்தை கொடுக்கணுமா இல்லையா? இவர் கொடுக்கணும். இதை விட இன்னொன்று ரிஷப லக்னத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, இந்த 9ஆம் இடம் இருக்கு இல்லையா, பாகிஸ்தானம், சனி 1 5 9 இது காலபுருஷனுடைய அர்த்த திரிகோணம். அப்போ 9ஆம் இடம் என்ற மகரம், அந்த சனியே 10 குடையவர் ஆகிறது. அப்போ 10 குடையவர்னா 9 10 குடையவர் தர்ம கர்மாதிபதி என்ற அதிகாரத்தை அங்கே தந்து விடுகிறது. அப்போ சனியும் 2 யோகம் எடுக்கிறாரு, புதனும் 2 யோகம் எடுக்கிறாரு, லக்னாதிபதி 2 வீடா வர்றாரு. சுக்கிரன் லக்னாதிபதி 6 குடையவராகவும் வர்றாரு. அதே இதுல அந்த 6ஆம் இடமாகிய துலாத்துல தான் சனி பகவான் உச்சமடைகிறார்.
இல்லையா? இப்போ இந்த 1, 5, 9 சுக்கிரன் புதன் சனி என்றாலும் கூட இவர்களுக்கு சகலமும் வேலை பார்க்கும். அப்போ சகலம் வேலை பார்க்குன்னா இவனை வந்து ஏதாவது ஒரு துறையில் கொண்டு போய் உட்காந்து சம்பாதிக்க வச்சிரும். அதே சம்பாதிச்ச பணத்தை பிள்ளைகளுக்காக செலவழிக்க வைக்கும். அதே வந்து இவன் படித்த 9 கூட உயர்கல்வி, அப்போ நல்ல கல்வியை கொடுத்து நல்ல உத்தியோகம் 10ஆம் இடம் உத்தியோகத்தை கொடுத்து அந்த உத்தியோகம், ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தில் சனி உச்சம், 10ஆம் இடமாகிய கும்பத்துக்கு இது 9ஆம் இடத்துல உச்சம். அப்போ சனி பகவான் ஒருவரே இந்த ரிஷப லக்னத்தினுடைய தர்ம கர்மாதிபதி என்ற மிகப்பெரிய யோகத்தை சார் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய தகுதியை கொடுத்துரும் சார் அவனுக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான நிலை. ஆனா இங்க என்னன்னா சுக்கிரனுடைய வீட்டுல சனியோட நட்சத்திரமோ புதனுடைய நட்சத்திரமோ கிடையாது. புதனுடைய வீட்டுல 2 வீட்லயுமே பாருங்களேன் சுக்கிரனுடைய நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. அதே சனியோட வீட்டுல புதனுடைய நட்சத்திரமோ சுக்கிரனுடைய நட்சத்திரமோ கிடையாது. பட் இந்த வீட்டை இணைக்கிறது யாரு அப்படின்னா அந்த ரிஷபம் கன்னி மகரத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இருக்கு இல்லையா, சந்திரன் தான் இந்த 3 வீட்டையும் இணைப்பார். எப்படி பாருங்க, அதனால 3 குடைய சந்திரன் லக்னத்துல உச்சப்படுத்தி விட்டான். அப்ப இந்த 3 வீடுகளும் இப்ப சுக்கிரன் புதன் அவன் வந்து மேற குறைய வந்து 48 டிகிரி அந்த நெருக்கத்துல இருப்பாங்க, முக்கூட்டு கிரகம் இல்லையா. சனி எங்க வேணாலும் இருக்கலாம். இப்ப இந்த சனியினுடைய 10ஆம் பார்வை, சனியினுடைய 10ஆம் இடம் 3ஆம் பார்வைக்கு வரக்கூடாது. இது நான் ஏன் விளக்க நான் நிறைய தரேன். சனிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் அல்லது லக்னாதிபதியாகி சுக்கிரனுக்கு பஞ்சமத்தில் சனி அல்லது புதனுக்கு பஞ்சமத்தில் பாக்கியத்தில் சனி, இந்த மாதிரி இருந்தா இந்த ஜாதகம் வெளியில மிகப்பெரிய பிரகாசத்துக்கு வந்து ஏன் சுக்கிரன் புதன் சனி பார்த்தாலே போதும். எது 10ஆம் பார்வை பார்க்கணும். 7ஆம் பார்வைக்கு அவ்வளவு வெயிட் இல்லை. 7ஆம் பார்வை நான் வந்து அவ்வளவு வெயிட்டா கொடுக்க மாட்டேன். இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ரிஷப லக்னத்துல பிறந்த ஒருத்தர் ரிஷப லக்னத்துல பிறக்கிறார். அந்த வீட்டு அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் எது எது? பரணி பூரம் புராடம். அப்ப இவர் ஒரு பரணி நட்சத்திரத்துல பிறந்துடுறாரு. அப்ப சந்திரன் 3 குடைய சந்திரன் 12ல போய் உட்கார்ந்துருக்கா, சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கா. இந்த இடத்துலதான் அந்த ராசியாகிய மேசத்துக்கு இந்த சுக்கிரன் 2, 7 குடையவர். இவனுக்கு திருமணம் எல்லாம் நடந்துடும் சார். ஆனா இவன் ஒரு இடத்துல இருப்பான், பொண்டாட்டி ஒரு இடத்துல இருக்கும் சார். ஏன்னா சுக்கிரன் 6 குடையவர், அது மனைவிக்கு 12ஆம் இடம், இவனுக்கு 6ஆம் இடம். 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா சரி கச்சராதான், கான்ட்ரவர்சி. அப்ப இது ஒரு மாறுபாடு. அப்ப உழைப்பு உயர்வு பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடிய அதே கிரகம் இல்லறத்தினுடைய ஒற்றுமை ஒரு அந்யோன்யம் அது இல்லை. ஆனா அதே புதனுடைய நட்சத்திரம் எடுத்துக்கங்க, ஆயிலே கேட்டை ரேவதி ரிஷபலக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி தானே. அப்ப சந்திரன் 3 ஆயிலே நட்சத்திரத்திலே பிறந்துறாரு. ஆனா அவருக்கு சுக்கிரன் தன பஞ்சமாதிபதி என்ற அதிகாரத்தை கொடுக்கும்போது நல்ல செல்வ செழிப்பை கொடுப்பார். புதன் 2, 5 கூடையவர் தான். ஆனா அதுவே காலவசனுக்கு 3, 6 உழைப்பு உயர்வு நல்லா கொடுத்துரும். சரி, பூசான உத்திரட்டாதியில பிறந்துடுறாரு. இயற்கையிலே ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி அல்லவா. அப்ப இவ்வளவு பெரிய யோகத்தை வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் போது இது செய்யும். ஒரு ரிஷப லக்னத்துக்கு நம்ம எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. இன்னொன்னு வருது எப்படின்னா சப்தம விளையாதிபதி ஆகிய செவ்வாயும் 8ஆம் லாபாதிபதி ஆகிய குருவோட நட்சத்திரத்துல பிறந்தா என்னன்னு கேட்கணும். இப்ப சப்தம விரையாதிபதி அப்படின்னா செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்தான், மிருகசிரம் சித்திரை அவிட்டத்துல இவன் பிறக்கலாம். அங்கேயும் என்னன்னா இவனுக்கு கல்யாணம் நடக்கும், ஆனா கருத்து வேற்றுமை இருக்கும். ஆனா புனர்பூசம் விசாகம் பொருட்டாயில பிறந்தா ரிஷபத்துக்கு குரு 8ஆம் லாபாதிபதி தான், ஆனா இது மனைவிக்கு தன பஞ்சமாதிபதி. இப்ப இந்த இடத்துலதான் மனைவிகை ஓங்கும், மனைவியுடைய பொருளாதார மென்மையை கொடுக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இந்த குடும்பத்தை பாதுகாப்பாளனாக மாறுவார்கள். இப்படி வந்து ஒரு ஜாதகத்துல இந்த லக்கணத்துக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தா இது என்ன. அதே மாதிரி கார்த்திகை உத்திராடம் ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, இங்க ஒண்ணு கவனிக்கணும். இப்ப ஆயிலையும் கேட்ட ரேவதியில பிறந்தா குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி யோகம், பரணிபுரம் புராணத்துல பிறந்த உடனே உழைப்பு உயர்வு உத்தியோகம் கொடுத்துரும். அதுல எல்லாம் இது இயற்கை. இங்க தர்ம கர்மாதிபதி சனியுடைய நட்சத்திரத்துல பிறக்கும் போது தகப்பன் காலத்துக்கு பின்னாடி ஒரு யோகத்தை கொடுக்கும், ஆனாலும் உயர்வை கொடுத்துரும், இதுல மாற்றம் கிடையாது. ஆனா மெயினா என்னன்னா இதுல எல்லாம் வந்து எந்த பாதிப்புமே இல்லை சார். ரிஷப லக்னத்துக்கு கிருத்தியை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்து அந்த சூரியன் 4 குடையவர் 4th லார்ட். இவன் என்ன சொல்லுவான், அவன் சூரியன் வந்து 4 குடையவர், தாயார் ஸ்தானாதிபதி, தகப்பன் காரகன். அப்போ ரிஷபத்தில் பிறந்தவனுடைய தாயார் வந்து உயர்ந்த குடியில் பிறந்தவர், பெருமைக்குரியவர், தகப்பன் காரகன். அப்போ தகப்பனாரும் ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது. ஏன்னா 9ஆம் இடம் மகரம் மிகப்பெரிய ஆளாக இருக்கணும். பட் இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, எப்பயுமே சார் கேஎஸ்கே ஒன்று சொல்லுவார், அவருடைய தத்துவார்த்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விதி என்னன்னா, ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும்.
அப்போ 4ஆம் பாவம் வலுவாயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஏரியாவில் போய் ரிஷப லக்னத்துக்காரனுக்கு அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போனீங்கன்னா, சார் இந்த மகேந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால் இது ஒன்று வாங்க. ஆனால் அந்த தெருவுலேயே போய் அந்த ஒரு வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டுக்கு அந்த தெருக்கு போங்க, அங்கே இருக்கும். நான் அந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரிஷப லக்னத்துக்கான வீடு. சார் அவன் சாதாரண குடிசை இருந்தாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, அரண்மனை மாதிரி அழகுபடுத்தி இன்டீரியரோட இருப்பான் சார். அங்கே என்ன முக்கியமான பார்க்கணும்னா, இந்த 4ஆம் பாவம் புத்திர பாக்கியத்தை தடுக்கும். அதனால ரிஷப லக்னத்தில் பிறந்து கார்த்திகை உத்திராடத்தில் பிறந்து சப்போஸ் எங்க குழந்தைய மறுக்காது அப்படின்னா, இந்த சூரியன் ஆயிலையும் கேட்ட ரேவதியில் இருக்குவீங்களேன், குழந்தைய மறுக்காது, கொடுத்துரும். ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன், அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்குங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குழந்தை முக்கியம் இல்லையா? எதுக்கு காரணம்னா, இந்த சூரியன் இவனுக்கு 4 குடையவரா, இவனுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் கன்னியா, இந்த கன்னிக்கு இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடமா. அப்ப சூரியன் புதன் சாரத்திலிருந்து குழந்தை பிறந்தாலும் தகப்பனாரால் தேடி வைக்கப்பட்ட சொத்தை அந்த குழந்தை பாதுகாக்க முடியாது, இல்லாட்டி அனுபவிக்க முடியாது அப்படின்ற ஒரு விதி இருக்குங்க. அதனால குழந்தைய தத்து கொடுத்து வாங்கியாச்சுன்னா அந்த சொத்தை நல்ல பிள்ளைய அனுபவிக்கலாம், இவனு நல்லா அனுபவிக்கும். இந்த மாதிரி கிருத்திய உத்திராடத்தை பிறந்தா தான் இது. இன்னொன்று, அவன் புனோபச ஷாம்பூர்ட்டையில் வந்தாலும் அட்டம லாபாதிபதி மனை வந்ததுக்கு பின்னாடி காசு பணத்தை சேர்க்கறது வைக்கிறது அதெல்லாம் கொடுத்துருவோம். அப்போ இந்த இடத்துல இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறக்கிறோம். ரிஷப லக்கணத்தில் பிறந்து மிருகசீரிஷ நட்சத்திர அவிட்டத்தில் பிறந்தா இந்த செவ்வாய் என்ன சப்தம விரையாதிபதியா, அது 7ஆம் இடமாகி அந்த விருச்சியத்துக்கு 6 குடையவர் அப்படின்றதுனால மனைவியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அற்புதம் இல்லை. கல்யாணம் நடக்கும், வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம், பொண்டாட்டி இங்கே இருக்கலாம், அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுடைய வழிபாட்டு நிலைகள் அப்படின்றத இவன் எப்படி ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழலாம். அப்ப சுக்கிரன் புதன் சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது லக்ஷ்மி நாராயணனை தான் குறிக்கும். இப்போ நாம சொன்னோம் இந்த ரிஷப லக்னம் அப்படின்னாலே நீ ராஜராஜேஸ்வரி வழிபாடு பண்ணிக்கலாம்டா அப்படின்றத இஷ்ட தெய்வமாக வச்சுக்கலாம். இந்த பக்கம் இங்கே வரும்போது புதன் இருக்கார் இல்லையா, இந்த புதன் இங்கே சனி. அப்ப இந்த சனி புதன் சுக்கிரன் 3 பேர்த்தையும் லக்ஷ்மி நாராயணனை, லட்சுமி நரசிம்மரையும் தூக்கலாம். நான் லட்சுமி நரசிம்மர் வேண்டாம், செவ்வாய் இண்டிகேட் பண்ணாதான் நரசிம்மர். லட்சுமி நாராயணனை இவங்க வழிபட ரொம்ப சூப்பரா இருக்கும். யோகா வேலை செய்ய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுலயும் இப்ப ஆயிலி நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரம் சர்ப்ப நட்சத்திரம், ஆதிசேஷன் பேர். புதன் பெருமாள். அப்ப ஆதிசேஷனுக்கு கீழே அமர்ந்த பெருமாள் இருக்காரு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய யோகம். அப்ப ஆதிசேஷனுடன் கூடிய பெருமாள் அவரை வணங்குறது சால சிறந்தது. எங்க இருக்காரு சாமி? இது எங்க இருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்த தான் சொல்லணும். 108 திவ்ய தேசம் இருக்குன்றான். ஆனா நான் போனதே எங்க மதுரையில கூடல் பெருமாள். அமர்ந்த நிலை, நின்ற நிலை, கிடந்த நிலை 3மே இருக்கு. அங்க ஆதிசேஷனுடன் கூடிய சின்முத்திரையில அற்புதமான பெருமாள், கூடலாளர் பெருமாள், பெரியார் பிரசாத் பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் நான் விடாம சுத்துறேன் சாமி. சாதாரண விஷயம் இல்லை எங்க பெருமாள் கோயிலுக்கு சுத்துனது. அப்ப இது வேலை செய்யும். 1. இப்போ இது 9ஆம் இடம் என்பது மகரம். அந்த இடத்துல திருவோண நட்சத்திரம்ன்றது இருக்கு இல்லையா, இந்த திருவோண நட்சத்திரம் தான் வெங்கடாஜலபதி. அப்ப வெங்கடாஜலபதி வழிபாடும் சிறப்பு தரும், நல்லா இருக்கும். அப்ப பெருமாள் அம்சம் தான் சாமி, அது வழிபட்டாலே போதுமானது. சூப்பரா. ரிஷப லக்னத்துக்கு இவ்வளவு விஷயம் கிடைச்சது பொக்கிஷம். ஏன்னா ரிஷப லக்னத்துக்காரங்க எந்த ராசின்னு டவுட்ல இருப்பாங்க. ஆமா, நம்ம ராசியை பூரா எல்லாம் சொல்லி அதுக்கு என்ன வழிபாடுன்னு சொல்லிட்டோம். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சுகமே சொல்லுங்க.